नरेंद्र दामोदर दास मोदी, தேர்தலில் 400 இடங்களை பிடிப்பேன் என்ற முழக்கத்துடன் தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்பார்த்த இலக்கை எட்ட முடியாமல் போனது. இருந்தாலும் கூட்டணி கட்சிகளின் பலம் இருந்ததால் பிரதமர் மோடி கடந்த ஜூன் 9ஆம் தேதி 3வது முறையாக பதவி ஏற்றார். கடந்த 2 முறை மோடி ஆட்சி செய்த போது வலுவான எதிர்க்கட்சி என்பதே இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது மோடியின் 3வது அரசுக்கு எதிராக வலுவான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் அமர்ந்துள்ளது. I, Rahul Gandhi, having been elected a member of the House of the People, மோடி அரசின் முதல் 100 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது. பழைய ஓய்வூதிய முறையை கொண்டு வர வேண்டும் என்று நீண்ட நாட்களாக அரசு ஊழியர்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்தது மத்திய அரசு. இது பழைய ஓய்வூதிய திட்டத்திலிருந்த அதே அம்சங்களை கொண்டிருப்பதாக அரசு ஊழியர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. தேர்தலுக்கு முன்பே முதல் 100 நாட்கள் செயல் திட்டம் தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி கூறியிருந்த நிலையில் நீண்ட நாட்களாக தேர்தல் நடத்தப்படாமல் உள்ள ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அக்டோபர் மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. காஷ்மீருக்கு 5 ஆண்டுகள் கழித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைய உள்ளதை காஷ்மீர் மக்களும் அரசியல் கட்சியினரும் வரவேற்றுள்ளனர். மேலும் 28,602 கோடி முதலீட்டில் 10 மாநிலங்களில் உள்ள 6 தொழில் வழித்தடங்களில் 12 ஸ்மார்ட் தொழில் நகரங்களை கட்டமைப்பதற்காக கேபினெட் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த வளர்ச்சி திட்டங்கள் அறிவிப்பும் வரவேற்பு பெற்றுள்ளது. போர் நடந்து வரும் ரஷ்யா, உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கும் மோடி பயணித்தது உலக நாடுகளின் கவனத்தை இந்தியாவின் பக்கம் திருப்பியது. உலக நாடுகள் அனைத்தும் ஏதாவது ஒரு நாட்டுக்கு மட்டும் ஆதரவாக செயல்பட்டு வரும் நிலையில் இந்தியா போர் விரும்பவில்லை, அமைதியை மட்டுமே விரும்புகிறது என்று இரு நாட்டு அதிபர்களிடமும் பிரதமர் மோடி பேசியது அமைதியை விரும்பும் நாடுகளிடம் நன்மதிப்பை பெற்று தந்ததுடன் உலகளவில் இந்தியாவின் மதிப்பையும் உயர்த்தியது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதல் பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த ஜூலை 23ஆம் தேதி தாக்கல் செய்தார். கூட்டணி அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் மக்களுக்கு பல சலுகைகள் அறிவிக்கப்படும் என்று பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு பட்ஜெட்டில் சலுகைகள் இல்லாதது மக்களுக்கு பெரும் ஏமாற்றமாக அமைந்தது. முன்னதாக ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது இளநிலை நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இந்த தேர்வில் 60 பேருக்கு மேல் முழு மதிப்பெண் பெற்றதும் வினாத்தாள் கசிந்ததாக பீகாரில் சிலர் கைது செய்யப்பட்டதும் பூதாகரமாகி அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. அதே போல வினாத்தாள் கசிந்ததாக கூறி முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதும் கடும் விமர்சனத்திற்குள்ளாகியது. ஜூன், ஜூலை மாதத்தில் தொடர்ச்சியாக ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் ஊடுருவி ராணுவ வீரர்களை சுட்டுக் கொன்றது, மணிப்பூரில் நிகழ்ந்து வரும் கலவரம் உள்ளிட்டவை உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த விமர்சனத்திற்கு வழிவகுத்தன. கடந்த ஆண்டு இறுதியில் மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட சத்ரபதி சிவாஜி சிலை கனமழையால் இடிந்து விழுந்தது. இது மராட்டியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு பகிரங்கமாக மோடி மன்னிப்பு கேட்க நேர்ந்தது. டெல்லியில் பெய்த கனமழையால் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் தண்ணீர் ஒழுகியது. அயோத்தி ராமர் கோயில் இருக்கும் பகுதிகளில் தெரு விளக்குகள் களவு போனது. பாஜக ஆட்சியில் திறக்கப்பட்ட நெடுஞ்சாலைகள், பாலங்கள், சுரங்க பாதைகளில் குளறுபடிகள் உள்ளிட்டவை பிரதமர் மோடியின் 3.0 அரசின் முதல் 100 நாள் தடுமாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக அமைந்தன. மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜுங்கா விரைவு ரயில் விபத்து, உத்தரப்பிரதேசத்தில் திபுக்கர் சண்டிகர் விரைவு ரயில் விபத்து, அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் என ரயில்வே பாதுகாப்பு விஷயங்களும் மோடியின் முதல் 100 நாள் ஆட்சியில் நிர்வாகத்திறன் தொடர்பான விமர்சனங்கள் எழுந்தன. அதேபோல முதல் 100 நாட்களில் பிரதமர் மோடியின் 3வது அரசு சில விஷயங்களில் யூ டர்ன் அடித்துள்ளது. அதில் நீண்டகால மூலதன ஆதாய வரியில் இண்டெக்சேஷன் பெனிஃபிட் நீக்கப்பட்டது.
இதற்கு பாஜக கூட்டணி கட்சிகளிடமே கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் மக்கள் எந்த வழிமுறைகளில் வேண்டுமானாலும் பின்பற்றியும் நீண்டகால மூலதன ஆதாய வரியை செலுத்தலாம் என்று கூறி அந்த அறிவிப்பிலிருந்து பின்வாங்கியது. வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற மத்திய அரசு முயன்றது. முதலில் ஆதரவு தெரிவித்த கூட்டணி கட்சிகள் பின்னர் மசோதாவின் சில அம்சங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. பின்னர் இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் செய்திகளை கொடுக்கும் கிரியேட்டர்களை கட்டுப்படுத்தும் விதமாக ஒளிபரப்பு சேவை மசோதாவை பாஜக அறிமுகப்படுத்தியது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அவசரமாக கொண்டுவரப்பட்ட ஒளிபரப்பு சேவை மசோதா அறிமுகப்படுத்திய வேகத்திலேயே திரும்ப பெற்றது. மத்திய அரசின் துணை செயலாளர்கள், கூடுதல் செயலாளர்கள் உள்ளிட்ட மத்திய அமைச்சகங்களின் உயர் பதவிகளுக்கு லேட்டரல் என்ட்ரி என்று சொல்லப்படும் நேரடி நியமனம் மூலம் 45 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பாஜக கூட்டணி அமைச்சர் சிராக் பஸ்வான் உள்ளிட்டவர்கள் இந்த லேட்டரல் என்ட்ரி முறை இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து என்று கூறி கடுமையாக எதிர்த்தனர். இதையடுத்து இந்த லேட்டரல் என்ட்ரி முறை அறிவிப்பை 72 மணி நேரத்திலேயே மத்திய அரசு திரும்ப பெற்றது. இந்த நியமனங்களை செய்யும் பணியாளர்கள் அமைச்சகம் நேரடியாக பிரதமர் மோடியின் கீழ் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வேளாண் சட்டங்கள், நில எடுப்பு சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தங்கள், தகவல் பாதுகாப்பு மசோதா, லேப்டாப் மற்றும் கம்ப்யூட்டர்கள் இறக்குமதியை கட்டுப்படுத்துவது சம்பந்தமான கொள்கை முடிவு ஆகிய 4 விவகாரங்கள் மட்டுமே கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் மோடி அரசு திரும்ப பெற்றது. ஆனால் 3வது அரசின் முதல் 100 நாட்களிலேயே லேட்டரல் என்ட்ரி முறை, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட், வக்ஃப் வாரிய சட்டம், ஒளிபரப்பு சேவை மசோதா ஆகியவையில் பின்வாங்கி இருப்பது தனிப்பெரும்பான்மை அரசுக்கும் கூட்டணி அரசுக்குமான வித்தியாசத்தை காட்டும் விதமாக அமைந்துள்ளது. அதேபோல முதல் 100 நாட்கள் செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக புதிய கிரிமினல் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் அந்த புதிய கிரிமினல் சட்டத்தையும் மத்திய அரசு அமல்படுத்தியது. இந்த புதிய சட்டத்துக்கு நாடு முழுவதும் ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர கிளம்பின. (2014) முதல் 2024 வரை 10 ஆண்டுகளில் 4 விஷயங்களில் பின்வாங்கிய பாஜக 2024 ஆட்சிக்கு வந்த பின்னர் முதல் 100 நாட்களிலேயே 4 விவகாரங்களில் பின்வாங்கியுள்ளது. கூட்டணி கட்சிகளே எதிர்க்கும் அளவுக்கு சில முன்னெடுப்புகளை செய்தது பின்னடைவு என்றாலும் உலக அரங்கில் சர்வதேச போரை முடித்து வைக்கும் அளவுக்கு பலம் வாய்ந்த நாடாக இந்தியா இருப்பதையும் கவனிக்க வேண்டியுள்ளது. கூட்டணி ஆட்சி, வலுவான எதிர்க்கட்சி என்பதால் முதல் 100 நாட்கள் மட்டுமல்ல, அடுத்த 5 ஆண்டுகளும் மோடி அரசை வழிநடத்துவதில் கூட்டணி கட்சிகளுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கும் என்பதையே முதல் 100 நாட்கள் எடுத்து காட்டுகின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.